உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக, தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்றாங்கன்னா, மார்க்கு 9:23, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். என்னங்க, நீங்கள் இன்னைக்கு சந்தேகப்பட்டீங்களா இயேசு செய்வாரா அப்படின்னு? நீங்கள் விசுவாசித்தால் உங்களுக்கு எல்லாமே தேவன் செய்து கொடுத்துருவார். நீங்கள் நம்புனீங்கன்னா சரிங்களாங்க. நீங்கள் எந்தவித பதஷ்டமும் பட வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாமே உங்களுக்கு அவர் செய்து கொடுத்துருவார். நீங்கள் இயேசுவை நம்பிட்டே இருக்கிறீங்கள, அவர் மேலே எந்த டவுட்டும் இல்லைல்ல, செய்வாருன்னு நம்புறீங்கள, எந்த பதஷ்டமும் இருக்காது. ஜாலியாக தூங்குவீங்க, நிம்மதியாக இருப்பீங்க. அவர் செய்து கொடுத்துருவாருங்க. என்னென்னவோ பண்ணி பார்த்துட்டேன், ஆனால் என் வியாதி போகலை, இந்த பிரச்சனை போகலை, இந்த கடன் போகலை, ஏன் வறுமை போகலை. அதனால்தான் நம்பிக்கைகள் உடையுது. அது கரெக்ட் தான் இல்லை? நமக்கு அந்த டைமில் மனசு உடஞ்சிடுது, நம்ம நம்பிக்கைகள் எல்லாமே உடஞ்சி போயிடுது. நீங்கள் ஒன்றே ஒன்று செய்தால்தான் போதும். அப்படி தான் இயேசு சொல்கிறாருங்க. இந்த மார்க் 9ஆம் அதிகாரம் இந்த இந்த சம்பவத்தில் இயேசு சொல்கிறாரு, ஒன்றே ஒன்று செய்தால் போதும். நீங்கள் தொடர்ந்து இயேசுவை நம்பிட்டே இருங்க, போதும், அது போதும், வேற எதுவும் வேண்டாம் அப்படின்னு இயேசு சொல்கிறாங்க. நம்ம எப்படி நம்பணும்? வாயை திறந்து பேசுங்க, உங்களுக்குள்ளே நீங்கள் பேசிக்கோங்க. எனக்கு இயேசு இருக்காரு, இந்த வியாதி சரியாயிடும். எனக்கு இயேசு இருக்காரு, அவர் கடனை அடைச்சிடுவார். எனக்கு இயேசு இருக்காரு, இந்த பிரச்சனை போயிடும் அப்படின்னு தொடர்ந்து நீங்கள் உங்களுக்குள்ளே பேசிக்கோங்க. சரிங்களா? அப்படி நீங்கள் தொடர்ந்து இயேசுவை பற்றி சொல்லி சொல்லி மனசை நம்ப வச்சிருங்க. இயேசு இருக்காரு, நமக்காக இயேசு இருக்காரு. உங்கள் மனசுக்கிட்ட நீங்கள் தாங்க பேசணும். தொடர்ந்து 24 மணி நேரமும் பேசிகிட்டே இருங்க. அவர் மனசுக்கிட்ட பேசிகிட்டே இருங்க. அப்படி பேசிகிட்டே இருக்கும்போது அது நம்ப ஆரம்பிச்சிட்டோம். மனசு நம்பும். சரிங்களா? அதனால் எல்லாம் உங்களுக்கு கூடும், எல்லாம் ஆகும், எல்லாமே அனுகூலமாகும், எல்லாம் உங்களுக்கு நடக்கும். நோய்கள் சரியாகும், பிரச்சனைகள் தீர்ந்துடும், கடன் எல்லாம் அடைப்பீங்க, வீடு கட்டுவீங்க, கல்யாணம் உங்களுக்கு ஆகும், உங்கள் பிள்ளைங்களுக்கு கல்யாணத்தை நடத்துவீங்க. சரிங்களா? ஏன்னா இந்த இயேசுவால் முடியாதது என்று ஒன்றுமே கிடையாதுங்க. விசுவாசத்தினால்தான் நீதிமான் பிழைப்பான் அப்படின்னு ஒரு வசனம் இருக்குதுல்ல. அப்போ நமக்கு இருக்கிற நம்பிக்கைகள் வச்சு தான் நம்ம பொழைச்சிக்க முடியும். நீங்கள் இயேசுவை நம்பி நம்பி நீங்கள் பொழைச்சிக்கலாம். விசுவாசிக்கிறவன் பதறான். இயேசுவை நீங்கள் நம்புறதுனால 24 மணி நேரமும் இயேசுவே நம்பிட்டு இருக்கிறதுனால எந்த பதஷ்டமும் இருக்காது. இயேசு இருக்காரு சொல்லிட்டு நிம்மதியாக தூங்கலாம், நிம்மதியாக இந்த உலகத்தில் வாழலாம், கவலைப்பட வேண்டாம், அழ வேண்டாம், பதஷ்டம் இருக்காது. நீங்கள் அதிகமாக இயேசுவை நம்ப ஆரம்பிக்கணும், எப்போதும் நம்பிட்டே இருக்கணும். அப்போது உங்களுக்குன்னு எல்லாமே நடந்துடும், எல்லாமே சரியாயிடும். உங்களுக்கு தோல்வி இருக்காது, வெற்றி தான் இருக்கும். ஒரு நாள் ஒரு பையனுக்காக 9 பேர் ஜெபம் பண்ணாங்கங்க. ஒரே ஒரு பையனுக்காக 9 பேர் ஜெபம் பண்ணாங்க. என்னங்க இது? ஆமாம், அந்த 9 பேர் யார்? இயேசுவோடைய சீடர்கள், பிரதான சீடர்கள். இயேசுவோடைய 9 சீடர்கள் ஜெபம் பண்ணாங்க. 9 பேரும் 9 தடவை ஜெபம் பண்ணிட்டாங்க. ஆனால் பிசாசை துரத்த முடியல. அந்த பிசாசு போகலை. அந்த பையன் பக்கத்துலேயே உட்காந்துக்குச்சு, அவங்களுக்குள்ளேயே உட்காந்துக்குச்சு. அவங்க அப்பாவுக்கு நம்பிக்கைலாம் உடஞ்சி போச்சு. எப்படி இருக்கும்ல, அவங்க அப்பாவுக்கு நம்பிக்கை உடஞ்சிடுச்சு. உடனே அவர் பார்த்தாரு, இவங்களால இந்த 9 பேரால் சரி பண்ண முடியாதுன்னு நினைக்கும் போது இயேசு வந்துட்டார். வெளியே போயிருந்தார், உள்ளே வந்துட்டார், அந்த இடத்துக்கு வந்துட்டார். உடனே இயேசு சொன்னார், உன் பையனை கூட்டிகிட்டு வாப்பா அப்படின்னாரு. உடனே அவன் பையனை கூட்டிகிட்டு விட்டான். உடனே என்ன ஆச்சுன்னா, அந்த பையனுக்கு பிடிச்சிருந்த பேய் இருக்குதுல்ல, அது அவனை அலைக்கழித்தது, அவனை கீழே தள்ளி விட்டுச்சு. அவன் புரண்டான், அவனுடைய வாயில் நுரை தள்ளிற்று. அவங்க அப்பா எந்த காட்சி பார்க்கக்கூடாது என்று நினச்சாரோ, எந்த சீனை என் வாழ்க்கையில் பார்க்கக்கூடாதுன்னு நினச்சாரோ, அதை திரும்ப பார்க்கும்போது அவருடைய மனசு உடஞ்சிருச்சு. என்னடா அது, இந்த பேய் ரொம்ப வல்லமை படைத்ததாக இருக்குது, இயேசு முன்னாடியே என் பையனை கஷ்டப்படுத்துதே, அப்போ இயேசுவாலும் முடியாது போல அப்படின்னு அவங்க அப்பா ஒரு முடிவுக்கு வந்துடுறாரு. சரிங்க இயேசுவே, நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. மனசுக்குள்ளே சந்தேகங்கள் வந்துருச்சு, அவிசுவாசம் வந்துருச்சு. உடனே இயேசுக்கு புரிஞ்சிருச்சு, இயேசுக்கு தெரியும் இவருக்கு அவிசுவாசமாக இருக்காருன்னு.
விசுவாசிக்கிறவனுக்கு தான் எல்லாம் கூடும் அப்படின்ட்டார். உடனே அவங்க அப்பா அழ ஆரம்பிச்சிட்டார். என்ன சொன்னாருன்னா, என்னுடைய அவிசுவாசம் போகிறதுக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். நம்ம கண்ணு முன்னாடி நம்ம மனசை உடைக்கிற மாதிரி நிறைய ஒவ்வொரு நாளும் நிறைய நம்மளுக்காக நடக்குது இல்லை, அதெல்லாம் பார்த்தோன்னா நம்ம உடஞ்சி போயிடுறோம். உடனே விசுவாசம் நம்பிக்கையெல்லாம் உடஞ்சிருது. நீங்கள் உங்கள் நம்பிக்கைகள் உடையாமல் பார்த்துக்கோங்க. அதுதான் எப்பொழுதும் நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளே சொல்லிகிட்டே இருக்கணும், எனக்கு ஏசு இருக்காரு, என் கடனை அடைக்கிறதுக்கு ஏசு இருக்கார், என்னுடைய நோயை தீர்க்கிறதுக்கு ஏசு இருக்காரு, சொல்லிகிட்டே இருங்கங்க. ஓகேங்களா? அப்போனா என்ன ஆகும், மனது தைரியமாகிடும், நம்பிக்கைகள் ஏறும், விசுவாசம் ஏறும். அவ்வளோதான். அப்போ விசுவாசித்தால் நீங்கள் தேவனுடைய மகிமையை பார்ப்பீங்க. ஓகேங்களா? உங்கள் மனசை உங்கள் கைக்குள்ளே அடக்கி வச்சுக்கோங்க. நீங்கள் உங்களுக்குள்ளே நீங்கள் பேசணும். இயேசுவை பற்றி உங்களுக்குள்ளே நீங்களே பேசிக்கணும். பேச பேச உங்களுடைய வீட்டில் எல்லாமே அந்த விசுவாசம் ஏறும்போது உங்களுடைய பிரச்சனைகள் தீரும், உங்கள் வியாதிகள் தீரும், எல்லாமே நல்லாயிடும், கடன் எல்லாம் மறைஞ்சிடும். சரிங்களா? விசுவாசத்தை ஏற்றிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? பிதாவே, உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா. இப்போ உங்கள் பிள்ளைங்க மனசளவு உடஞ்சி போயிருக்காங்க, நம்பிக்கைகள் எல்லாம் உடஞ்சி போயிருக்கு. அதை பார்க்கக்கூடாது, இந்த சீனெல்லாம் பார்க்கக்கூடாது, இந்த காட்சிகளை பார்க்கக்கூடாதுன்னு நினச்ச உங்கள் பிள்ளைங்க அதை பார்த்து உடைந்து போயிட்டாங்க மனசளவில். உங்கள் பிள்ளைங்களுடைய நம்பிக்கைகள் நீங்கள் ஏற்றி விடுங்க, விசுவாசத்தை ஏற்றி விடுங்க. நன்றி. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லியிருக்கீங்க. நீங்கள் உங்கள் பிள்ளைங்களுக்கு எல்லாம் செய்து கொடுங்க. எல்லாம் பொல்லாத பிசாசுகள், ஏவல்கள், மந்திரங்கள், தற்கொலை ஆவிகள், பயத்தின் ஆவிகள், பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன். ஓடிப்போ. உங்கள் பிள்ளைங்களை ரத்த கோட்டிக்குள் மறைச்சிக்கோங்க. பரிசுத்த ஆவியாக இருக்குங்க. ஞான ஸ்நானம் எடுக்கணும், ரட்சிப்பீராக. இயேசுவின் காயப்பட்ட தலைமுதலால் எல்லா வியாதிகளும், எல்லா பலவீனங்களும், கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக, மரணப்படுக்கைகள் சரியாகுவதாக. ஒரு மனிதனாக பிறந்தா ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும், அப்படி இல்லைன்னா அந்த மனுஷனை பிடிச்சி நீங்கள் நரகத்தில் தள்ளிடுவீங்க. தீ எரிகிற இடத்துல எப்படி போய் வாழ்றது? பரலோகத்துக்கு வரதுக்கு தான் ஆசைப்படுறோம். அடிச்சு உதச்சி திருத்தி எங்களை பரலோகத்துக்கு அனுப்பிடுங்க. கழுவப்படாத பாவங்கள் எங்ககிட்ட இருந்துச்சுன்னா உங்கள் திரு ரத்தத்தை கொண்டு கழுவி எங்களை பரலோகத்துக்கே அனுப்பிடுங்கப்பா. சாமி, எந்த ஒரு இமை பொழுது நீங்கள் வருவீங்கன்னு இயேசுவை வணங்கி காத்துட்ருக்கோம். பரிசுத்தமாக வாழ்ந்து காத்துட்ருக்கோம். அந்த ஒரு இமை பொழுதுல உங்களுக்கு ஒப்பான உடம்பே எங்களுக்கு கொடுக்கப்படும். அதை பெற்றுக்கொண்டு மதிய வானத்தில் உங்களை சந்திக்க வருவோம். அந்த தருணத்தை இழந்துடக்கூடாதுப்பா. சாமி, ஒரு மனிதனால் பரிசுத்தமாக வாழ்வது கூடாத விஷயம். அதற்கும் உங்கள் உதவி கேட்டு வந்து நிற்கிறோம். 7 வருடம் அந்த கிறிஸ்துவ ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க. பிசாசு நடத்தும் ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்கப்பா. 3வது கூட இந்த பூமியின் ஓனராக, சொந்தக்காரராக வருவீங்க. 1000 வருடம் இங்கு தங்குவீங்க, இங்கு ஆட்சி செய்வீங்க. உங்கள் ஆட்சியின் கீழ் வசிக்க ஆசைப்படுறோம். எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன். ஏசி முடிஞ்சவங்க எழுப்பிடாது. ஆமாம். நாளைக்கு பார்க்கலாம்.